ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எனக்கு ஒரு கியூரியாசிட்டிங்க. ஒரு சாஃப்ட்வேர் டீம், அந்த சாஃப்ட்வேர் டீமில் எல்லாருமே விமன், எல்லாருமே லேடிஸாக இருந்து ஒரு சாஃப்ட்வேர் டீம் இருந்திருக்கா? அது எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியஸ் கொஸ்டின் இருந்துச்சு. அதை நான் தேடி பார்க்கும்போது தான் இப்போ இல்லைங்க 1940ஸ்லேயே இப்படிப்பட்ட ஒரு டீம் இருந்திருக்கு, ENIAC 6ன்னு ஒரு டீம். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விமனாக இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஆல் விமன் டீம் பார்த்தீங்கன்னா ENIAC டீம் தான். இது வந்து 1943லேருந்து 1945 வரைக்கும் உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆல் விமன் டீம். சரி, இந்த டீம் வந்து என்ன உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, US ஆர்மிக்கு ஆர்ட்லரி ஃபயரிங் டேபிள்ஸை வந்து உருவாக்குனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, ஃப்ரம் A to B இந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணோம். அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணவங்க யாரும் பார்த்தீங்கன்னா US ஆர்மி. ஸோ ஆல் விமன் டீமில் இருந்த இந்த ENIAC 6ல் இருந்த இந்த 6 பேரை பார்த்துலாம். கேத்லின், ஃப்ரான்சிஸ், மெர்லின், ரூத், பெட்டி, ஃப்ரான்சிஸ். ஸோ இதை பற்றி நான் படிக்கும்போது உண்மையாகவே இது நடந்திருக்கா? ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு ஆல் விமன் டீம், அதுவும் ப்ரோக்ராமிங்கில் ஒரு நியூ ஃபீல்டில் வந்திருக்காங்களான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களாம் தான் நமக்குலாம் முன்னாடி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஷீ கோடு இப்படி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது ஆல் விமனுக்காக. விமன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் அப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ENIAC 6. சரிங்க, இவங்க என்ன தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இந்த ENIAC ப்ரோக்ராமை ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து உருவாக்குனவங்க இந்த ஆல் விமன் டீம் தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ENIAC வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் காம்படிஷனுக்காக செட்டப் பண்ணாங்க. எதை யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பிளக் போர்ட்ஸையும் ஸ்விட்சஸையும். இன்னொரு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, தே டெவலப்ட் டீபக்கிங் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேரையும் லாஜிக் சர்க்கியூட்ஸையும் இவங்க உருவாக்குனாங்க. ஸோ இந்த ENIAC ப்ரோக்ராமிங்கோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பெர்ஃபார்ம் 5000 அடிஷன்ஸ் ஆர் 357 மல்டிப்ளிகேஷன்ஸ். இப்போ இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். இப்போ நம்ம மொபைல்லே வந்து இதை விட பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறோம். பட் அந்த காலத்தில் 5000 அடிஷன்ஸ் பெர் செகண்ட்றது பெரிய விஷயம். இதை தான் இவங்களுடைய சாதனையாக பார்க்குறாங்க. இவங்க பண்ண ஒர்க் பார்த்தீங்கன்னா, இட் டெமான்ஸ்ட்ரேட்டட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன் கம்ப்யூட்டிங். ஸோ எனக்கு இருந்த கியூரியஸ் கொஸ்டின், ஆல் விமன் டீம் இருந்துச்சா, அது எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை பற்றி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, ஷீ கோட், அது மாதிரி நிறைய விமன்ஸ் கேர்ள்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. அதனால தான் வந்து கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. Bye bye.